நான் யாரிடமா சொல்லுவேன்? நான் எங்கம்மா போவேன்? அம்மா என்ன சொல்லை தட்டாதே கண்ணி. நாடு சந்தை இல்லையா? நான் நாட்டுல இருக்க கூடாது.
ஆராரிராராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிராராரிரோ குடிகார அப்பனுக்கு அடிமர மக்கப்பட்டு கோபுரமனவதே கொடுமை தாண்டிட்டேன். குடிகார அப்பனுக்கு அடிமடமாக்கப்பட்டு கோபுரமன் அனுசர கொடுமையும் தாங்கிக்கிட்டேன். குடிகார அப்பனுக்கு அடிமர மக்கப்பட்டு கோபுரமனவதே கொடுமை தாண்டிட்டேன். அங்கி வந்து பத்தி வத்தி அந்த இந்த கடல் பட்டு அத்தனையும் நான் படித்தேன். ஆயுசுக்கு தாங்கி விட்டேன். பட்டத்து நான் பாதியிலே உத்திரவிட்டேன். ஏ அம்மா அம்மா பாருங்க வந்திருக்கேன் பாருங்க சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிராராரிரோ நாட்டு பக்கம் வரதான் சொன்னேன். வர சொன்ன இல்லையா? நாட்டு பக்கம் வரதான் சொன்னேன். இந்த நாட்டு பக்கம் தலையை வைக்காத அப்படின்னு சொன்னா இல்லையா? யாரு உங்களுக்கு போட்டவங்க? யாரு உங்களுக்கு போட்டது? போட்டால யாரு காட்டு? என்னது? என்னது அங்க சந்தில சிந்து பாருங்க? என்னது? உன்னை போட சொன்னாங்களா? உன்னை போட சொன்னாங்களா? ஏய் அங்க என்னடா ஏய் போட்டங்க வாடா வாடங்க வாடங்க யாரு தேவடியா நீ தாண்டி தேவடியா யாருடா அவளை கேக்குறா அவளை கேக்குறா உன்னை கேக்குறா டேய் எவடங்க ஏய் வாரியா நான் வரவா வரமாட்டாங்க போவா போடின்னு சொல்றாங்க அந்த கேள்வி அந்த போடின்னு சொல்லிட்டு போறது எங்கடி காட்டுங்க நீங்க சாக்கால் தருவலா ஏய் என்னடா எங்க போய் வரா பையன் பாட்டில் போயிட்டு வா ஏய் இங்க வா இங்க வாடா ஏய் இங்க வா டாடியா நீ சாக்கால் தரா நாட்டோட போய் சொன்னேடியா போன் வாங்கியா இது யார மனக்கு நிக்கிறா இந்த போட்டாங்க பணம் இந்த பணம் போட்டா நீ வச்சுக்கிறியா நீ வச்சுக்கிறியா இதுக்கு மேல இந்த பக்கம் வந்த போடு போடு வாழ்க்கைமா இருக்கு இது என்ன வாழ்க்கைமா நான் இன்னும் இருந்து வாழணுமா அம்மா வாழ்ந்தாலும் ஏசு வாழ்ந்தாலும் தாண்டாலும் ஏசும் தாண்டாலும்
தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா உன்னை வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் விழுந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா உன்னை வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் மாறி நடந்து பகைமையை வளர்க்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா உன்னை வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் தங்கையா இந்த தாரமா நான் அவள் தந்த சொர்க்கத்திலே மிதந்து கொண்டிருக்கிறேன். இந்த சொர்க்கம் அவள் தந்த சொர்க்கம் எனக்கு தேவையில்லை. அண்ணா இந்த காலத்துல தங்கச்சி பாசனம் எழுதப்படாதுன்னா எங்கேயோ அந்த காட்டு தரவனு பெரிய ஒரு நாட்டுல இல்ல. ஆனா எனக்கு இந்த அண்ணன் மட்டும் இல்ல, இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு. ஒரு சின்ன சிறு வயசுலயே வெளிநாடு போயிட்டாரு பட்ட படிப்புக்கு. நான் வீதியில விளையாடும் போது ஞாபகம் இருக்கு. அப்ப பார்த்தவதான், அதோட அவளை பார்த்தவளே கிடையாது. அவர் நினைச்சிருக்கலான்னு பார்த்தா அவர் எப்ப வருவாரு எங்க இருக்காரு கூட எனக்கு தெரியாது. வேணாம் என்று நம்முடைய வாழ்க்கை சீராயிட்டதோ இனிவுதான் நான் வாழக்கூடாது. என் உயிரை விட்டதுன்னா உன் தங்கச்சி இந்த நாட்டை விட்டு போறேனா அண்ணா நான் போறேன். ஆமா எதற்கு மயிர் புடுங்கோ அப்படி எதுக்கு அனுப்புனா? அவன் என்ன உரைத்தான்? இட்டக்கால் செருப்புக்கு
செருப்புக்கு சமம் என்று உரைத்தார். செருப்பு என்று உரைத்தார். அந்த செருப்பின் சிறப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அனுப்பினேன். ஆமா, என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? சிறப்பா உனக்கு நடப்பு நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்து பார்த்தாதான் தெரியும். ஏய், நடந்ததெல்லாம் சிறப்புடா. ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப என் காதலி குறைச்சலைய பார்க்கணும். கத்தியா வந்து தப்பா நினைக்காதா? நீயும் பாப்பா, நீ பாப்பாவா? கல்ல சிக்காடுக்கா வேலைக்கு போறா? வெள்ளம் போடாது நான் கூட வசமா ஆட மாட்டேன்றாவுல ஆட மாட்டேன்ட்டு சும்மா சொல்லக்கூடாது. நல்லா அழகா தாங்கிற. எப்படியா எப்படிங்கிறா எப்படிங்கிறா யாரியா? என்ன உனக்கு தப்பா சொல்லிட்டான் அப்படின்னு என்ன தெரியல? போட்டிக்கு அப்படின்னு என்னன்னு கேளு. ஆமா நான் தான் அது ஹெட் மாஸ்டர் கேளா? அப்படியா? அதுக்கு அர்த்தம் தெரியல ஒரு கேளு. என்ன பொட்டிக்கார கம்பெனில போட்டிக்காரா? கம்பெனில ஐயா பெரியா அப்படின்னு அங்க கேளுங்க. அங்க கேளு, அவர் கேளு. பொட்டிக்கார சொல்லுமா என்ன சொல்றது ஒண்ணு எனக்கு விளங்கல. ஏன் எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க, அந்த சவகாசமே எனக்கு ஆகாது. சரி ஒரு மிருதக்கார கேளு. முன்னங்கறீங்க என்னமோ ஏதோ சொல்றேன், எனக்கு ஒண்ணும் விளங்கல. இல்ல பின்னாடி நிக்கிறான் பாரு, அவனை கேளு. மச்சான் நம்ம சேவை உள்ள தெரிஞ்சிடும். கம்பெனில யாரா? அதான் அவர் நல்லா செய்வாரு. யார் யார் யார்? அவன கரும்பு வாட்டுறான். எங்க வேணே தெரியாது. இது அப்படின்னு என்னன்னு தெரியல. தெரியலடா. தாளக்கார் சொல்லுவாரு பாரு. இப்போ ஐயா தாளகாரா, டேய் இவங்க ரெண்டு பேர் தெரியாதுன்னு வாயை திறந்து சொன்னாங்க. அவனை கூப்பிட கராத்தே காட்டாரு. போடா. சரி சரி பேசு பேசு. போடா போண்டா போடா. போண்டா. கட்டிலே கண்ணி உங்களை பார்க்க முடியல. என்னுடைய மனசு எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? சொன்னதானே ராஜா நீ வாராய். ஆனால் ஆபத்து நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, ஆபத்து நம்ம நோக்கி வருகிறோம். உண்மைதான். எப்படி என்ன தெரியுமா? என்ன சென்றாய் தத்துவனை நான் உரைத்தது போல் கச்சிதமாய் முடித்தாய். உண்மைதான். அது மட்டுமல்ல, தத்துவனுக்கு இளையவன் உத்தமன் இருக்கின்றானே. தமிழ்நாடு சென்றால் பட்ட படிவுகளை பயில்வதற்காக அனைத்து பட்ட படிவுகளை பயின்று நாயகம் வந்து கொண்டிருக்கின்றான். அப்படியா? அவன் வந்து விட்டால் நான் போட்ட திட்டமெல்லாம் தவிடுபொடி ஆயிடும். தவிடுபொடி ஆயிடும். ஆமா, அதனால நான் சொல்வதை போல் நீ செய்துவிட்டால் அனைத்தும் நம் கையில் அடக்கும். எப்படி தெரியுமா? அவ்வளவுதான். சுலபமா முடிக்கிறேன். அப்படியா? கரெக்டா முடிச்சு
ஆமா ஊருங்க ஊருங்க தவழும் நிலவா தங்கரதும் அழகை பதித்த மணி மகுடும் கலைக்கூடவும் சொன்னது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒளிகளில் கடலில் தவழும் அலைகளில் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அயலை வடமேகள் கோவில் அவளை என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இயற்கை வளர்ந்து இன்பத்தமிழாடி, தயாரிக்க வளர்ந்து செந்தமிழாடி. அப்படிப்பட்ட இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தேஸ்வர மன்னனுக்கு மகனாக பிறந்து உத்தமன் சீரம் சிறப்போடு பார்த்து கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று அனைத்து பட்டாபடிகளை விடுத்துவிட்டு இப்பொழுது நாயகத்திற்குள்ளே இருந்தபோது இப்பொழுது செல்ல வேண்டும், தாத்தத்தை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக என் உடன் வரக்கூடிய அன்பு தோழ கடவுளையடா இறங்கே வாங்க போனே வாழ்க வாழ்க வாழ்க. என்ன வாங்கி வர போனா அதை கேள் முதல்ல ஆமா என்ன வேணும் இருப்போட வரவையில செவிடா இல்ல பாடி ரேடியோட அது பாவியா பச்சை கட்டுறது அப்படியா அந்த கம்பெனில கம்பெனி நீ ஒரு ஆள் தானே ரெண்டாங்க ஏய் நானு எங்க மொத்த பேரு நீ ஒரே ஆள் வாயை போட்டு நீ எங்க வீட்டு சொம்பு சொல்லுவாங்க சொம்பா சொம்பு நதி போடுவோம் நானு இது எவ்வளவு சொம்பு எடுத்த தவறி கீழே போட்டுருவானா அந்த வேலை கொடுத்து ரெண்டாம் கட்டம் சொம்பு எத்தனை சொன்ன நான் தவடி போச்சுக்காருங்க ரெண்டாம் கட்டான் ரெண்டாம் கட்டம் ஆ பையன் போவோம் தண்ணி பிடிக்கலான்னு சொம்பு எடுத்துக்கினேன் சொம்பு வச்சுட்டு தவடி தூக்கின்னு வந்துருவேன் ரெண்டாம் கட்டான் நீ உன் எடுத்து போன சொம்பு அங்க வச்சிருவா அங்க தண்ணி பிடிக்க வச்சுக்கிற தவளி தூக்கின்னு வந்துருவேன் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுக்குவேன் ரெண்டாம் கட்டம் தான்டா நீ இப்படியே தான் காலத்து தள்ளிக்கின்னு வரேன் இன்னும் இப்ப வண்டி வரலன்னு எதிர்பார்த்துங்க ஆளு அங்கே தாங்களே போ சூப்பரா கண்ணு தெரிய மாட்டுது என்ன என்ன ஆச்சியா சூப்பரா கண்ணு தெரிய மாட்டுது ஏன் நீ உக்காந்துக்கிறியா ஆமா உன்னை பார்த்தா குறுக்கு தடி கட்டின மாதிரி மறைச்சிட்டு எனக்கு எது இல்ல சரியா
நம்ம வேனை விட்டுக்கிறோமே ஆமா அங்க பொம்பளைங்க வராங்கன்னா கண்ணு கிளீனா தெரியுது. பொம்பளாட்டியாருன்னா வந்து கிளீனா இருட்டுல இங்க 3 போகஸ் கட்டி மேல இலகள் மேல நாய் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறேன் என்ன தெரியல. கண்ணு மங்களாக்குது. டாக்டர் போன கண்ணை உருக்கி சொன்னாரு. கண்ணை உருக்கலான்னு தான் இருந்தேன். கண்ணை உரிச்சாக்கா நாய் ஈட்டு மூச்சுனா என்ன பண்றது? கண்ணா கண்ணியடா நாய் ஈட்டு மூச்சு. ஐயா இருச்சப்பா ஆமாடா அந்த நாட்டுல இருந்து வரிய ஏரோப்ளேன் தானே வர. ஆமா ஏரோப்ளேன் வானூர்தி ஒரு ஐஸ் வாங்கி வரத்தானே சட்டி. தமிழ்நாட்டுல இல்லாத ஐஸ் அயல் நாட்டுல இருக்குது. அங்க இருந்து அதுவும் ஐஸ் எடுத்துட்டு அது கூட பாரு விமானத்துல எடுத்துன்னு வரணுமா அது உருகாத வரும் அப்படியே. ஏதோ ஆசையா காட்டுறேன். ஐஸ் தானே கொஞ்ச நாள் சாப்பிடுவேன். ஐஸ் கொஞ்சம் முட்டை உசாரா தான் இருக்கணும். சரி அதெல்லாம் போகட்டும். நானும் அயல்நாடு சென்று அனைத்து பட்டுப்புறங்களை விடுத்தட்டி இப்பொழுது தாயகம் வந்தது. ஆமா நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன் என்ன அது உனக்கு இருக்கிற பாதி பேர் எனக்கு இருக்கு. அதே ஆமா இருக்கணும் சபாஷ். சரி இருந்த கூட இப்பொழுது செல்ல வேண்டும். தாய் தந்தை பார்க்க வேண்டும். லேட் ஆகுமா? லேட் ஆகும். இப்போ அதுக்கு தான் பார்த்து கிடறேன் எங்கடா கார் மணி வாரி 6 மணிக்கு தான் வராங்க. போயிட்டு வந்து தான் வராங்க. சொல்லிதான் அனுப்பிச்சுக்கிறேன். 8 மணிக்கு மேல சோத்து பார்க்க அங்கேயே ஐடியா கொடுத்துட்டீங்களா? சரி புறப்படுப்பாங்களா?